வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம டேலியோட ஃபர்ஸ்ட் டே கிளாஸ் பார்க்க போகிறதா சொல்லியிருந்தோம். ஸோ இப்போ நம்ம வந்து கிளாஸ் உள்ள வந்தாச்சு. ஸோ இப்போ இந்த டேலியை வந்து படிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் அவங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த டேலி வந்து ஸ்டார்ட் ஆனது பார்த்திங்கன்னா 1986 ஸ்டார்ட் ஆச்சு. ஓகேங்களா? இப்போ அந்த டேலியோட ஃபஸ்ட்டு வேர்ஷன் என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4.5 டேலி 4.5. ஓகேவா? அதை யூஸ் பண்ண கொஞ்ச நாளுக்கு அப்புறம் 5.4 அப்டேட் ஆச்சு. அப்புறம் 6.2 அப்டேட் ஆச்சு. அப்புறம் 7.2 8 ஒர்க் பண்ணாங்க. பட் அந்தளவுக்கு போகலை. 9 பண்ணாங்க. அதுக்கப்புறம் டேலி ERP 9 நல்லா போச்சு. அதுக்கப்புறம் டேலி ப்ரைம் இப்போ நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த டேலி ப்ரைமை நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டேலியை பற்றி சில விஷயங்கள் நான் சொல்லணும். ஓகேங்களா? இப்போ டேலி நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம்? நிறைய பேருக்கு தெரியாது. இப்போ ஏன் தெரியாது அப்படின்னா, இப்போ புதுசாக டேலி படிக்க வராங்கன்னா டேலினா என்னன்னே தெரியாது. அது எதுக்குன்னு தெரியாது. ஸோ அதை பற்றி ஒரு சின்னதாக உங்ககிட்ட சொன்னேன்னா அது ஒரு புரிஞ்சிக்கிறதுக்கு ஒரு இது கிடைக்கும். ஸோ வாட் இஸ் டேலி? இட்ஸ் அக்கௌண்டிங் சாஃப்ட்வேர். இது வந்து வெறும் அக்கௌண்டபிள் பண்ணுறதுக்காக மட்டும்தான் இந்த சாஃப்ட்வேரை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? வாட் ஆர் த யூசேஜஸ் ஆஃப் த டேலி அண்ட் ஹவ் இட் ஒர்க்ஸ் அப்படின்னா, இப்போ இந்த டேலி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க. இது எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம்? இது வந்து அக்கௌண்டிங் சாஃப்ட்வேர் தான். ஸோ இது ஏன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நம்மளோட வரவு செலவு கணக்கை பார்க்கறதுக்காக தான் இந்த டேலியை நம்ம யூஸ் பண்ணுறோம். நம்ம டே பை டே செலவு பண்ணுறத இந்த டேலியோட சாஃப்ட்வேரில் நீங்கள் என்ட்ரி போட்டிங்கன்னா அந்த கணக்கை அதுவே உங்களுக்கு சொல்லிடும். இன்கம் எவ்வளோ, எக்ஸ்பென்ஸ் எவ்வளோ, இது ப்ராஃபிட்டா, இது லாஸா அப்படின்னு உங்களுக்கு சொல்லிடும். அண்ட் தென் டேலி படிக்கிறதுக்கான உங்களுக்கு பேசிக் நாலேஜ் என்ன வேணும் அண்ட் என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லைங்க. பேசிக் இங்கிலீஷ் நாலேஜும் அக்கௌண்ட்ஸ் நாலேஜும் இருந்தாலே போதும். நீங்கள் வந்து டேலியை படிக்க முடியும். பட் உங்களோட ஓகேவா, இதுக்கு குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா நீங்கள் 10th படிச்சிருக்கீங்க அப்படின்னா கூட பரவாயில்ல. 12th வந்து நாங்கள் வந்து அக்கௌண்ட்ஸ் குரூப் இல்லைங்க, நான் சயின்ஸ் குரூப் தான் படிச்சிருக்கேன் அப்படின்னாலும் பரவாயில்ல. அதுக்கப்புறம் இந்த டிப்ளமோ, டிசி எல்லாம் சொல்கிறாங்க இல்லையா, டிப்ளமோ கோர்ஸ், அந்த மாதிரி எது இருந்தாலும் பரவாயில்ல. ஆனால் பேசிக் இங்கிலீஷ் நாலேஜ் கொஞ்சம் இருக்கணும், அக்கௌண்ட்ஸ் நாலேஜ் கொஞ்சம் இருக்கணும். ஸோ இப்போ இந்த 10th படித்தவங்க, இந்த 12th சயின்ஸ் குரூப் படித்தவங்க, இந்த டிப்ளமோ படித்தவங்களுக்குலாம் அக்கௌண்ட்ஸ் நாலேஜே இருக்காது. ஸோ அட்லீஸ்ட் ஓரளவுக்கு அக்கௌண்ட்ஸ்னால் என்ன அப்படின்னாவது தெரிஞ்சுக்கிறதுக்காக நெக்ஸ்ட்டு ஸ்டெப் நம்ம பார்க்கலாம். ஓகேவா? இப்போ பேசிக் அக்கௌண்ட்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நிறைய பேர் வந்து பிஸ்னஸ் பண்ணுவாங்க. என்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்க? கடை வச்சுருக்காங்க, ஹோட்டல் வச்சுருக்காங்க, ரெஸ்டாரண்ட்ஸ் வச்சுருக்காங்க, துணிக்கடை வச்சுருக்காங்க. இவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த பிஸ்னஸ்க்கு நம்ம அக்கௌண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ இந்த அக்கௌண்ட்ஸை வந்து எப்படி வந்து பார்க்கணும் அப்படின்னா, அந்த கடையை பற்றின ஒரு சின்ன இது. இப்போ அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மால் ஸ்கேல்ஸ்லேருந்து தான் லார்ஜ் ஸ்கேல்ஸ்க்கு போயிருப்பாங்க. அது என்ன ஸ்மால் ஸ்கேல்ஸ் டு லார்ஜ் ஸ்கேல்ஸ் அப்படின்னா, இப்போ ஒரு டெக்ஸ்டைல்ஸ் இருக்கட்டும், ஒரு ஹோட்டல்ஸ் இருக்கட்டும், ரெஸ்டாரண்ட், என்ன பிஸ்னஸ் வேணால் இருக்கட்டும், இது இல்லாமல் நிறைய பிஸ்னஸ் இருக்குது. எல்லா பிஸ்னஸுமே முதல்ல என்ன பண்ணியிருப்பாங்க, சின்னதாக சிறு தொழில் மாதிரி ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ டெக்ஸ்டைல்ஸ்னு எடுத்துக்கோங்களேன். அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஆரம்பத்தில் ஒரு சின்ன சைக்கிளில் சாரீஸ் வச்சு வியாபாரம் பண்ணியிருப்பாங்க, ஸ்ட்ரீட்டாக போயிட்டு. அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, கொஞ்சம் பிஸ்னஸ் டெவலப் ஆனோடனே ஒரு கடை போட்டு ஆரம்பிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் அது டெக்ஸ்டைல்ஸாக மாறியிருக்கும். அதுக்கப்புறம் அது ஷோரூமாக மாறியிருக்கும். அதே மாதிரி தான் ஹோட்டல்ஸும். வீட்டில் முதல் சமைச்சிருப்பாங்க, வெளியே வீட்டு வாசல்லையே வச்சு விற்றுருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தள்ளுவண்டியில் வச்சு விற்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக கடை போடலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அது பெரிய ஹோட்டல் ஆகிருக்கும். எல்லா பிஸ்னஸுமே எடுத்தவொடனே பெரிய பிஸ்னஸாக போனது கிடையாது. எல்லாமே சின்ன பிஸ்னஸில் இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ இவங்களோட பிஸ்னஸ்க்கு தான் நம்ம வந்து அக்கௌண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ டே பை டே அக்கௌண்ட்ஸ் பார்க்குறது, இப்போ வரவு செலவு கணக்கு பார்க்குறது வந்து சின்ன சிறு தொழிலுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு நாளைக்கு எவ்வளோ போட்டாங்க இன்வெஸ்ட்மெண்ட்டு, அண்ட் தென் அந்த டேவோட ப்ராஃபிட் என்ன அப்படின்றது நம்ம சின்ன ஸ்கேல்ஸில் பார்த்துடலாம். பட் லார்ஜ் ஸ்கேல்ஸில் அப்படி பார்க்க முடியாது. ஏன்னா அவங்க வந்து மொத்தமாக பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. ஒரு மாதத்துக்கு, ஒரு 2 மாதத்துக்கு, 3 மாதத்துக்கு மொத்தமாக சேர்த்து பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. டே பை டே சேல்ஸ் ஆகும். அது ஒரு மாதத்துக்கு எவ்வளோ சேல்ஸ் ஆகுது, என்ன ப்ராஃபிட் வந்ததுன்னு தெரியாது. ஸோ அது பார்க்கறதுக்காக தான் நம்ம டேலியை யூஸ் பண்ண போகிறோம். இது இல்லாமல் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் இருக்குது. இது எப்படின்னா, மேனுஃபேக்சரர் இருக்காங்க, டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இருக்காங்க, டீலர்ஸ் இருக்காங்க, ட்ரேடர்ஸ் இருக்காங்க, சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் இருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம மேனுஃபேக்சர் பார்த்துடலாம். எல்லா பொருளுமே நமக்கு வந்து உற்பத்தி பண்ணி தான் நமக்கு பொருள் கிடைக்குது.
அந்த மேனுஃபேக்சரர் அவங்க தான் மேனுஃபேக்சரர். ஸோ இந்த மேனுஃபேக்சரர்கிட்டேருந்து டேரெக்டாக நமக்கு பொருள் கிடைக்கிறது இல்லை, அதை வந்து அவங்க டிஸ்ட்ரிபியூட்டருக்கு சேல் பண்ணுவாங்க. இப்போ இந்த மேனுஃபேக்சரருக்கு வந்து எப்படி வந்து பொருள் வாங்குறாங்க அப்படின்னா ஸ்டாக் வாங்குவாங்க. அது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ரா மெட்டீரியல்ஸ்னு சொல்லுவாங்க. ரா மெட்டீரியல்ஸ்னால் ஒரு ப்ராடக்டை ரெடி பண்ணுறதுக்கான பொருள். ஓகேங்களா? ஒரு ப்ராடக்ட்டை ரெடி பண்ணுறதுக்கான சின்ன சின்ன பொருள்ஸ் எல்லாம் சேர்ந்தால் தான் ஒரு பொருளாக நமக்கு ரெடி ஆகும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு டீ போடுறாங்க அப்படின்னா டீ பவுடரு, பால், சர்க்கரை இது எல்லாம் சேர்ந்து கன்வெர்ட் ஆகி தான் நமக்கு டீயாக கிடைக்குது. அப்போது அந்த பொருள் எல்லாம் அந்த டீ தூள், பால், சர்க்கரை தான் வந்து ரா மெட்டீரியல்ஸ். அது கன்வெர்ட் ஆகி நமக்கு டீயாக கிடைக்குது. ஓகேவா? இதுதான் மேனுஃபேக்சரிங். ஒரு பொருளை தயார் பண்ணோன்னா அந்த பொருளுக்கான சில உதிரி பாகங்கள்லாம் தேவைப்படும். அந்த உதிரி பாகங்களை வந்து பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. பர்ச்சேஸ் பண்ணி கன்வெர்ட் ஆகி சேல் பண்ணுவாங்க. ஸோ அந்த சேல் பண்ணுறது வந்து மேனுஃபேக்சரர்லேருந்து யாருக்கு போகும்னா ஃபஸ்ட்டு டிஸ்ட்ரிபியூட்டருக்கு போகும். ஓகேங்களா? டிஸ்ட்ரிபியூட்டர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டீலர்ஸ்க்கு விற்பாங்க. டீலர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ட்ரேடர்ஸ்க்கு விற்பாங்க. ட்ரேடர்ஸ் கிட்டே இருந்து தான் நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணிப்போம். ஸோ நம்ம டேரெக்டாக மேனுஃபேக்சரர் கிட்டே பண்ண முடியாது. ஓகேங்களா? அண்ட் தென் இது இல்லாமல் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் இருப்பாங்க. இந்த சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ்னால் யார்? இப்போ இந்த மேனுஃபேக்சரர்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ இந்த ஹோட்டல்ஸ், ரெஸ்டாரண்ட்ஸ் இவங்கெல்லாம் எப்படி பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சிருக்கும். மேனுஃபேக்சரர், டிஸ்ட்ரிபியூட்டர், டீலர், ட்ரேடர்ஸ் இவங்க எல்லாத்தையும் சொன்னேன். இப்போ சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ்னால் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம வந்து ஒரு கடை எடுக்கிறோம், வாடகைக்கு எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கடையோட வாடகை வந்து ஓனருக்கு கொடுப்போம். எந்த ஓனருக்கு? அந்த இடத்தோட ஓனருக்கு கொடுப்போம். அவர் வந்து நமக்கு எந்த பொருளையும் விற்கலை, அவர் இடத்த நமக்கு வாடகைக்கு கொடுக்குறாரு. ஸோ அந்த இடத்த நம்ம யூஸ் பண்ணிக்கிறதுனால அவருக்கு நம்ம வாடகை பே பண்ணுறோம். ஒன்று. இன்னொன்று டிரான்ஸ்போர்ட்டு. இப்போ டிரான்ஸ்போர்ட்டர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம வந்து ஒரு கடையை ஷிஃப்ட் பண்ணோம், இல்லை ஒரு பொருளை கொண்டு போய் ஒருத்தவங்களுக்கு டெலிவரி கொடுக்கணும் அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ணுவோம்னா டிரான்ஸ்போர்ட்டர்ஸ்க்கு கால் பண்ணுவோம். அவங்க அந்த பொருளை வந்து நம்ம இடத்துலேருந்து அவங்க இடத்துக்கு கொண்டு போய் விற்பாங்க. பட் அவங்களும் வந்து எந்த பொருளையும் வாங்கி எந்த பொருளையும் கொடுக்குறாங்க. தட் இஸ் ஒரு சர்வீஸ் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா தான் நம்ம டேலியில் கொண்டு வந்து என்ட்ரிஸ் போட்டு ரிப்போர்ட்ஸை நம்ம ரெடி பண்ண போகிறோம். ஸோ இப்போ இந்த டேலியோட ஸ்க்ரீன் இப்படி தான் இருக்கும். டேலியோட இன்ட்ரோடக்ஷன் நம்ம இன்றைக்கி பார்த்தோம். ஸோ நாளைக்கு டேலியில் எப்படி கம்பெனிஸ் க்ரியேட் பண்ணுறது, எப்படி வந்து என்ட்ரிஸ் பாஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நாளைக்கு நான் உங்களுக்கு கைட் பண்ணுறேன். ஸோ Day 2 கிளாஸில் டேலி என்ட்ரிஸ் பற்றி நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.